ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது கர்சர் ஏஐ எடிட்டர். இந்த ஏஐ எடிட்டர் வழியாக நம்ம எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கர்சர் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் கூகுளில் கர்சர் ஏஐ எடிட்டர்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மிஷின் விண்டோஸ்னால நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறோம். அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். லான்ச் ஆகிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எடிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம சேட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிக்கணும். நியூ சேட் செக்ஷனில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. ஸோ நான் கூகுள் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஏஜெண்ட் அண்ட் பிளான் ஆஸ்க் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஏஜெண்ட்டில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். நம்ம அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் கிரியேட்டட் ஒன் லேண்டிங் பேஜ்.